பேரு அவங்க எப்படியோ அப்படிதானே இருக்காங்க. வாட்டர் மெலன் வந்து நான் லூசு மாதிரிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பார்வதி நான் இப்படிதான், என்ன மாத்திக்க முடியாது, நான் இந்த மாதிரிதான் இருப்பேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டாஸ்க்னு வந்தா ஜெயிச்சாதான் அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் வச்சா ஜெயிக்கிறவங்க கண்டஸ்டன்ட் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா சீசன் 4ல வந்து ஆரி அவர்கள் நிறைய டாஸ்க்ல வந்து தோத்து போயிருக்காங்க, விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வைக்கும் போது அதுலயும் தோத்து போயிருக்காங்க. ஆனா அவர் வந்து டைட்டில் வினர். அவர் எதனால டைட்டில் வினர்? அவருடைய குணம்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய கடைசியரை மாத்திக்கல. எஸ், இன்னி வரைக்கும் ஆரியா தான் இருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆட்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் கேம் விளையாடி அந்த கேம்ல ஜெயிச்சா நீங்க வந்து டைட்டில் வின்னர் பதவிக்கு போயிடலாம், ஃபினாலேக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்க சபரி, FJ, கனி இவங்க எல்லாரும் வந்து முட்டாள் நான் சொல்வேன். ஓகே, முட்டாள் கூட்டம் அது. அந்த கூட்டத்துல இவங்க வந்து நானும் தெளிவாதான் இருக்கேன்னு போய் திருப்பி அங்கேதான் விழுந்தாங்க. எல்லாருமே கேங்குன்னு சொல்றீங்க, அந்த கேங் குரூப்லயே என்ன இங்க போய் விழுந்தீங்க? இன்னொரு விஷயம், உள்ள ஒயில்ட் கார்டு வந்தவங்க சொன்னாங்க உள்ள வந்து குரூப் இருக்கு, குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டே குரூப் வந்திருக்கு, நீங்க தானே குரூப்பிசம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு விஷயத்த யோசிச்சாலே முடிஞ்சிடும். சீக்ரெட் டாஸ்க்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டுச்சு லாஸ்ட் வீக் வந்து சாண்ட்ராக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், ஏன் நீங்க கெஸ்ட் அசிங்கப்படுத்தி தான் அந்த சீக்ரெட் டாஸ்க பண்ணணுமா? வந்திருக்கிறது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் முன்னாடி சீசன்ஸ்ல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பிக் பாஸ்க்கு. கண்டிப்பா சீனியர்ஸ் எல்லா நம்மளோட கண்டஸ்டன்ஸ்க்கு சீனியர்ஸ்ன்றதை தாண்டி பிக் பாஸ் உடைய ஃபேவரட் பர்சன்ஸ் அவங்க 3 பேருமே. ஒரு வகையில கூல் கேப்டனா இருக்கட்டும், மஞ்சரியோட அந்த இதுவா இருக்கட்டும், பிரியங்காவோடைய அந்த என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரட் அப்படிங்கறதுனாலதான் அவங்கள ஒரு கெஸ்டா போட்டிருக்காங்க. அந்த கெஸ்ட்டுக்கு நீங்க மரியாதை கொடுக்காம ஒரு சீக்ரெட் டாஸ்க் நீங்க பண்றீங்க. ஓகே, சீக்ரெட் டாஸ்க் தான். தீபக்லாம் அழுதுட்டாரு ஆக்சுவலா. அதுதான் சொல்றேன். அப்படி ஒருத்தவங்களைய அழ வச்சு உங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னா நீங்க பண்ணுங்க. உங்களுடைய விளையாட்டு நீங்க விளையாடுறீங்க, நீங்க ஸ்மார்ட் பிளேயர், பயங்கரமா. நேத்து எடிட்டிங் எல்லாம் பார்த்தேன், வேற லெவல்ல வந்து. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடினதுனால மட்டும்தான் உங்களுக்கு இது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆனாங்க, பாட்டு பண்ணாங்க, பீட் பாக்ஸிங் பண்ணாங்க, அவங்க கேட்கிற டிஷ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க. சபரிலாம் வந்து ஃப்ளோட்டிங்லயே தான் இருந்தாரு ஸ்விம்மிங் பூல்ல, அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக நைட் டைம்ல. சோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த ஸ்டாரை வாங்கினாங்க. அந்த ஸ்டாரை எப்படின்றதுக்குள்ள இந்த பொண்ணு பறிச்சிருச்சுல, இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டியால பறிச்சிருச்சுல. நீங்க வேற மாதிரி பண்ணிருக்கலாமே சாண்ட்ரான்றது என்னுடைய கருத்து. அவங்களுடைய டாஸ்க் நான் குறை சொல்லவே இல்லை. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க, செம்மையா விளையாடிருக்காங்க. விளையாடின விதம் 100% சரி கிடையாதுன்றது என்னுடைய கருத்து.